Hello friends, welcome to AS Multi Creativity channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா 5 minutes Barbie hack testing தான் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் ஹேக்ல இந்த மாதிரி சிக்கான முடி இருக்கும்ல பார்பிக்கு, அதுக்கு வந்து சரி பண்றதுக்கான சொல்யூஷன் தான் இது. கண்டிஷனரை ஊத்திட்டு இந்த மாதிரி ஹேரை வந்துட்டு நல்லா டிப் பண்ணிட்டு எடுக்கறாங்க, கரெக்ட்டா வந்துருது. சோ நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்ட்ட இந்த மாதிரி வந்துட்டு பார்பிக்கு வந்து சிக்கான முடி இருக்கிற ஒரு பார்பி வந்து இருந்துச்சு. இது வந்து என்னதான் சீவனாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சோ அதுக்கு வந்துட்டு அந்த சொல்யூஷனை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து கண்டிஷனர் வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்துட்டு கம்ஃபர்ட் வந்து யூஸ் பண்ணிடலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்பியோட ஹேரில் இந்த மாதிரி கம்ஃபர்ட்டை கொஞ்சமாக ஊற்றி வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரேடியாக டிப் பண்ணிட்டாங்க. நம்மளும் அதே மாதிரி பண்ண முடியாது, அவ்வளோ கண்டிஷனர் நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிட்டு பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க நிறையா பண்ணியிருந்தாங்க, ஸோ அதனால் நிறையா ஊற்றிக்கலாம். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஹேரில் பண்ணாங்க, நான் வந்து ஒயிட் ஹேரில் பண்ணுவோம். அதோட கலரே எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி லைட் ப்ளூ கலரில் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறையாவே நான் வந்து கண்டிஷனர் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதை அப்படியே வந்துட்டு சீவுனாங்க. நான் வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலை. ஸோ நம்மளும் அதே மாதிரியே ட்ரை பண்ணுவோம், அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ நான் அப்படியே சீவும் போது என்னாச்சுன்னா ஆல்ரெடி இதுக்கு வந்து முடி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ முடி ரொம்ப அப்படியே வந்துட்டு கொட்டுன மாதிரி வந்துருச்சு. நமக்கு சில பேருக்கு சீவனோன்னு அப்படியே வந்துட்டு முடி கொட்டுற மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி பார்பிக்கும் வந்துருச்சு. அது ரொம்ப சிக்காக இருந்தது தான் காரணம். அது வந்துட்டு ஃபைனலாக லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சீவி ஃபைனலாக வந்துட்டு கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், அதோட ஸ்ட்ரைட்டாக ஆயிடுச்சு, நல்லா எந்த ஒரு சிக்கும் இல்லாமல் சூப்பராக ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. பட் கலர் தான் எனக்கு வந்துட்டு லைட் ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. சரி, அதையும் நம்ம வாஷ் பண்ணிடலாம். அவங்க வாஷ் பண்ணுறது காட்டலை, பட் நம்ம எப்படி இருந்தாலும் இப்படியே நம்ம பார்பியை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தேன். அப்படியே தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கோம்பு வச்சு யூஸ் பண்ணி சீவுனேன், கரெக்டாக வந்துருச்சு. செம்மையாக இருக்குல்ல. இந்த ஹேக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஹேக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹேக்கில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை வந்துட்டு இந்த மாதிரி காலில் வந்து சுற்றி விட்டுட்டு அதுக்கு மேலே ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எடுக்கிறாங்க. ஒரு அழகான ஷூ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அவங்க வச்சுருந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரும் என்கிட்ட இல்லை, அதே மாதிரி கலர் க்ளூ ஸ்டிக்கும் இல்லை. ஸோ நார்மலாக உள்ள பிளாஸ்டிக் பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி பிடிச்சிக்கிறேன். ஏன்னா அது வந்துட்டு நல்லா வந்து க்ரிப் ஆகிக்கிறோம். இது வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டா தான் நிற்கும். ஸோ நல்லா பிடிச்சிட்டு அதுக்கு மேலே ஹாட் க்ளூ அப்ளை பண்ண போகிறேன். ஹாட் க்ளூ வந்து கலர் இல்லை, நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட் தான் இருக்குது. நம்ம டிரான்ஸ்பரண்ட் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கலரிங் பண்ணிக்கலாம். ஸோ நானும் அதே மாதிரியே அப்ளை பண்ணேன். பட் எனக்கு ஆனால் வந்து சேமான ஷேப்பில் வரல. ஓகே, இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு அவங்க ஹீல்ஸ் மாதிரி வரதுக்கு கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். அவங்க ஈஸியாக பண்ண மாதிரி இருந்துச்சு, நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுவும் இந்த கால் வந்துட்டு பெண்ட் ஆகாது, அப்படியே தான் இருக்குமா. ஸோ அந்த கால்லே வந்துட்டு அப்படியே அந்த ஹாட் க்ளூ வந்து அப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு நான் கலரிங் பண்ணிட்டுருக்கேன், நெயில் பாலிஷ் தான் பண்ணிகிட்ருக்கேன். நெயில் பாலிஷ் பண்ணுறப்போ நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஷைனர் யூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு கிளிட்டர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதே மாதிரியே நான் வந்து அந்த காலுக்கும் நான் வந்து பண்ணிக்கிறேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்தோன்னா அந்த கவரை ஃபுல்லாக எடுத்துடலாம்னு நான் நினச்சேன். பட் அந்த மாதிரி எடுக்க முடியல. மேலே நம்ம சுற்றினோம்ல தேவையில்லாமல் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணாமல் ஒரு கவர் இருக்குல்ல, அந்த கவரை மட்டும்தான் கட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அப்படியே தான் ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து அந்த கவர் இருக்குது. இப்போ இன்னொன்று நான் பண்ணிட்டேன், அதை வந்து ரெண்டுமே உங்களுக்கு நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னென்னா இந்த நெயில் பாலிஷ் வந்து இன்னுமே நல்லா காயலை. ஸோ அதனால் எனக்கு கையிலலாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நம்மளோட ஷூ ரெடி ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஷூ மாதிரியே இல்லை, ஏதோ ஒன்று காலில் மாட்டி விட்ட மாதிரி தான் இருக்குது. நம்ம அந்த கலர் அப்ளை பண்ணுறதுனால ஏதோ லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு, மற்றபடி வந்துட்டு சேமான ஒரு ஷேப்பில் வந்து வரல. பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு, அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஹேக் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி பாட்டில் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் ஹோல்ஸ் போட்டு சாட்டின் ரிப்பனை கோர்த்துட்டு ஹேண்ட்பேக் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானும் வந்து ஒரு எம்டி பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து ஹேண்ட் வாஷ் பாட்டில், அவங்க வந்து ஆயில் பாட்டில் எடுத்திருந்தாங்க. ஸோ இதை வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹோல்ஸ் போடணும். ஹோல்ஸ் வந்து நார்மலாக போட முடியாது. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு கேண்டிலில் லைட்டாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ தான் ஹோல்ஸ் போட முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதை.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லைட்டாக நல்லா வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே வேணுமோ அந்த சைடு மார்க் பண்ணிட்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 4 ஹோல்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு போட்டதுக்கப்புறம் ரிப்பன் வந்து ஃபிட் பண்ணணும். சாட்டின் ரிப்பன் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நாட் போட்டுட்டு பார்பிக்கான ஹேண்ட்பேக் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு சைட் பண்ணியாச்சு, அந்த சைடும் இதே மாதிரி நான் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணால் கூட இன்னுமே நல்லா தான் இருக்கும். அந்த பிளாக்கில் ஹோல்ஸ் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம நிறையா வந்துட்டு இந்த மாதிரி 5 மினிட்ஸ் கிராஃப்ட் ஹேக் டெஸ்டிங் போட்டிருக்கோம். வேறு எந்த ஹேக் டெஸ்டிங் போடணுமோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 3 ஹேக்கில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ண ஹேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.